ஃபைனலி எப்போன்னு காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சுங்க. 2 வாரம் லீவுக்கு அப்புறமா இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 வாரமாக கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு பழகிட்டோமா, இன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல. இந்த குளிருக்கு அப்படி கதகதப்பாக சூப்பராக இருக்குது தூங்குறதுக்கு. 6 மணிக்கு மேலே எந்திரிச்சு வந்து பொறுமையாக அப்படியே இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு பொடி இட்லி வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே கையோட வந்து லஞ்சுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எங்களுக்கு மித்துலுக்குமே இன்றைக்கி தாங்க ஏர்லியாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் இன்னுமே கோல்டுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீக் நான் கூட்டிகிட்டு போகலை. இவ்வளோ நாளாக நம்ம எந்திரிச்சிட்டு இருந்த டைமில் இன்றைக்கி வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் நல்லா தான் இருக்குது, லேட்டாக எந்திரிக்கிறது. இதுவும் நல்லா தான் இருக்குது, சீக்கிரமாக வேலை முடிகிறது. ரெண்டுமே பார்த்தாலும் ஒரு விதத்தில் நமக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரை பருப்பில் போட்டு கடைஞ்சிட்டு ரசம் வந்து பண்ணிட்டேன். சாப்பாடு முட்டை பொரியல் மட்டும் மத்தியானம் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மற்றது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்.